கட்டாயம் உண்டு. புதுமுகம், துணிச்சலாக செய்வார். சின்ன வயசு, மாற்றங்கள் தேவைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எல்லாமே தெரிஞ்சால் வராங்க கற்றுக்க வேண்டியது தான். அப்படியே இருந்தால் அப்புறம் எப்படி? கட்டாயம் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு தருவார், பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு தருவார். எல்லாம் உண்டு. இருக்குது சார், எதுவுமே வெளியிட சொல்ல மாட்டாங்க. வரும் மாற்றங்கள். ஜனங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல மாற்றம் தேவைன்னு. பேசாமல் அவர் வந்து பிரச்சாரம் சொல்லணுமா? அதிலேயே தான் இருக்கும். அது ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க தான். ஆட்சி அமைக்கிறாரையோ வருவார், கட்டாயம் வருவார். எதிர்ப்பில் உடனே வர முடியாது, வரலாம், கட்டாயம் உண்டு. விஜய் முக்கால்வாசி ஆதரவு இருக்குங்க. 90% நல்லாயிருக்கும். புது மாற்றம் வரட்டோங்க. தமிழ்நாட்டில் புது மாற்றம் வரட்டும். அப்போ தான் எல்லாம் நல்லாயிருக்கும். நல்லது தான் பண்ணுவார் நினைக்கிறேன். பெரம்பூரில் அந்தளவுக்கு ஆதரவுலாம் இருக்காது. பெரம்பூரில் எப்போவுமே திமுக தான் வரும். ஆமாம், அவர் மக்களுக்கு சேவை செய்யட்டும், அப்புறமா அரசியலில் அவர் நிற்கட்டும். ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு ஆதரவு அந்த இருக்காது. திமுக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் போக வேண்டியதான். மக்கள் அவர் ஒரு நடிகர்ன்ற தோரணையில் எல்லாம் பார்ப்பாங்க. மற்றபடிக்கு எல்லாம் ஓட்டு விழும்லாம் சொல்ல முடியாது. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. திமுக தான். எங்களுடைய ஆதரவு உண்டு கண்டிப்பாக. மாற்று சக்தி அவ்வளோதான். எல்லாமே தற்கொலைகள் தான் ஒரு காலத்தில். இன்றைக்கி எல்லாம் இவரை போய் தற்கொலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாரும் அரிச்சுவடை கற்றுட்டு தான் வரட்டும், மாற்று வரட்டும். அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவருடைய திட்டங்களை என்ன சொல்லணும். நிச்சயமாக ஆதரவு இருக்குது. ஒரு மாற்று சக்தி வேணும். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு போட்டோம் அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ அவர் மேனிஃபெஸ்டோ என்ன கொடுக்க போகிறாரோ அந்த மேனிஃபெஸ்டோ படி சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் திட்டங்கள் இருக்கும் இல்லையா? எல்லாமே சும்மா வந்துடுவார் இருக்கும். அது எனக்கு தெரியல. பட் இளைஞர்கள் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஆதரவு இருக்குது. அது தெரியல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்றது எங்களுக்கு தெரியல சார். ஏன்னா சரியான ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாத மாதிரி இருக்குது அவர்கிட்ட பேசுறதை பார்த்தா. ஒரு அரசியலில் ஒரு மெச்சூரிட்டியே இல்லை. ஸோ கூட இருக்கிறவங்க அந்த இதை கேட்டுட்டு அவர் நடத்துகிற மாதிரி தெரியுது கட்சியை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கு இங்கே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக சைடில் நல்ல வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ திமுக அவங்களுடைய சப்போர்ட்டோட நிற்கிறதுனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடினம், ரொம்ப கடினம். பிரச்சாரம் என்ன சார், பார்க்கணுன்னு வர கூட்டம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஒரு தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு சினி ஆக்டர் வராரு அப்படின்னா பார்க்க வர்றதுக்கு ஜென்ரலாக எல்லாருமே வருவாங்க. வரவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஆதரவு ரொம்ப குறைவு தான் சார். விஜயண்ணா எதுக்கு வர்றாருன்னு எனக்கு தெரில. அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட கொள்கைங்களாம் ஒன்றும் இல்லை. அவர் ரசிகர்கள் இருக்கிறாங்க. பட் அதனால் அவங்க ஓட்டு போடுவாங்களே கண்டி. மிச்சபடி நல்ல சிந்திக்கிற மனநிலையில் இருக்கிறவன் எவனும் ஓட்டு போட மாட்டான். அவர்கிட்ட நல்ல தெளிவான அறிவு கிடையாது. அவர் ஒரு முக கவர்ச்சி மட்டும்தான். மிச்சபடி அவர்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. மனிதன் உயிரை பற்றி கவலைப்படுகிறவன் எவனுமே கிடையாது. ஆனால் செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டு போடலாம். ஏன்னா உயிருக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு தலைவன். நம்ம போடுகிற ஓட்டு 8 கோடி மக்களின் உயிர். நம்ம தனிப்பட்ட ஒரு ஓட்டு கிடையாது, நம்ம விருப்பம் கிடையாது. நம்ம 8 கோடி மக்களின் உயிர் தான் நம்ம போடுற ஓட்டு. அந்த ஓட்டை யாருக்கும் தெரியறதில்ல. நம்ம ஓட்டோட மதிப்பு தெரியறதில்ல. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம போடுகிற ஓட்டு நம் குடும்பத்தையோட பெண்களையே காக்கும். இன்றைக்கி 2 வயசு 3 வயசு குழந்தை இன்றைக்கி நாசமாக போயிட்டுருக்குது. அந்த அளவுக்கு தான் இந்த நாடு சாராயம் உற்பத்தியால் பல உயிர்கள் போயிட்டுருக்குது. அதனால் அதை பாதுகாக்கணும்னா நம்ம உயிரை காக்கிற ஒரு தலைவனுக்கு ஓட்ட போடணும். அது விஜய்ன்ற அதுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மனிதன் உயிரை விட இங்கே சிறந்தது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது ஒரு உயிரை பணைய வச்சு பெற்றெடுக்கிற தாயோட குழந்தைய இங்கே போதைப் பொருள் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போடுற நாய்ங்களை சாதாரணமாக விட்டு கடந்து செல்கிறோம். பெண்கள் மேலே கை வைக்கிறவனை எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதை சொல்கிறவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஸோ அதனால் அவருக்கு ஓட்டு போட்டால் இந்த நாடுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் தோற்கடிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்வோம். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவன் தான் அந்த நாட்டை ஆளணும். இந்த மண்ணையும் மக்களையும் பற்றியே எதுவுமே தெரியாதவன் இந்த நாட்டை ஆள்றதுக்கு யோசிக்கவே கூடாது. அதை மக்களிடம் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம்.
வரட்டும், அண்ணன் வரட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும், பேசுவார், அவரோட இதை பேசட்டும். ஆனால் எங்களால் நாங்கள் போராடுறது என்னென்னா, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும். மனிதன் உயிர் தான் பெருசு. மனிதன் உயிரை விட இங்கே சிறந்தது எதுவுமே கிடையாது. மனிதன் தேவையிலிருந்து தான் எல்லாமே பிறக்குது. நம்ம செல்லாக இருக்கலாம், கேமராவாக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், செருப்பாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். மனிதன் தேவையிலிருந்து தான் எல்லாமே உருவாக்கப்படுது, மனிதனால் உருவாக்கப்படுது. மனிதன் சிந்திக்கிறதை தான் செயல்படுத்த முடியும். அந்த சிந்தித்ததை செயல்படுத்துகிற மனிதனை இங்கே கொல்ற எவனும் வாழ்கிற தகுதியற்றவன். மனிதனை கொல்றவன் இங்கே மனிதனாக இருக்கவே தகுதி இல்லாத விஜய் என்ன உண்மையாலுமே ஃபஸ்ட்டு மனுஷன் இல்லை, அதுக்கப்புறம் தான் தலைவன். வீட்டை காப்பதற்கு ஒரு தகப்பன் எப்படி அந்த குடிகாரன் இல்லாமல் இருந்தால் ஒரு தகப்பன் எப்படி வளருமோ அந்த வீடு வளரும். அதே மாதிரி இந்த நாட்டை ஆள்றவன், இந்த 8 கோடி மக்கள் உயிரை காக்கிறவன் தான் அவன் தலைவனாக முடியும். அது தகுதி விஜயண்ணனுக்கு சுத்தமாக கிடையாது. அது செந்தமிழன் சீமானனுக்கு இருக்குது. நாம் தமிழர் வரட்டும், எல்லாரும் எதிர்பார்க்காங்க. புதுசாக ஒரு ஆள் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பழைய ஆட்கள்லாம் வெறுத்து இருக்காங்க. புரியுதுங்களா? நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். சரிங்களா? எல்லாருமே நல்லது நினைக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆள் வரட்டும், நல்லது செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இலவசத்தை தவிக்கணும். இலவசத்தை தவிச்சு ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கணும், கல்வியை கொடுக்க சொல்லுங்கள். இல்லாத ஏழை குழந்தைகள் நிறைய பேர் படிச்சுட்டு படிக்க முடியாமல் சிறு தொழில் வியாபாரத்துக்கும் வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கல்வியை கொடுத்தா அவங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும். யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, கையேந்தி நிற்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? வெற்றி நிச்சயம். ஒரு மாற்றத்தை எல்லாருமே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ விஜயகாந்த் வரணும்னு நினச்சாரு, அவரால் முடியாமல் போச்சு. இப்போ அடுத்து இவர் தலை எடுத்திருக்காரு. எல்லாருக்குமே அது ஒரு இது, சரி இவராக வரட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். 70% இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதுதான். வருவாங்க, எல்லாம் ஆதரவு இருக்குது. என்ன இன்னொரு அவர் இப்போ தானே வந்திருக்காரு, இன்னும் படிப்படியாக தான் எல்லாமே இதாகும். பார்ப்போம். ஒரு 2026 இருக்காது இல்லையோ அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கும். சேர்ந்துக்கிட்டு கஷ்டம்தாம்மா. அவர் நடிப்புன்றது ஒரு வேலை, இது கட்சின்றது ஒரு பாகம். இப்போ வந்ததுனால அடி வாங்கி தான் எழுந்து வர முடியும். இந்த வாட்டியே நான் முதல் மந்திரி வந்துடுவேன்னு சொல்ல முடியாது. அடி வாங்கினாதான் எழுந்து வர முடியும். அடுத்த வாட்டியோட வரலாம், அதை பற்றியும் சொல்ல முடியாது. இந்த வாட்டி சான்ஸ் இருக்கிறது கம்மி தான். ஆதரவுனா நடிகர்ன்றதுல 1000 பேர் பார்க்க தான் செய்வாங்க. அதெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கடினம். 2006 வாய்ப்பு இருக்கிறது கம்மி தான், 26 கம்மி தான். நான் அதெல்லாம் சொல்ல கேரண்டி கொடுக்க முடியாது. யார் வந்தாலும் நம்ம பழப்பு நம்மளுக்கு தான் இருக்குது. யார் வந்தாலுமே, திமுக வந்தாலும், அதிமுக வந்தாலும், காங்கிரஸே வந்தாலும், விஜய் வந்தாலும், எங்கள் பழப்பு என்றைக்குமே இந்த பழப்பு தான். விலைவாசி ஏறுறதை தவிர இறங்குறது எதுவுமே இல்லை. அதனால் எங்கள் பழப்பு எங்களுக்கு இருக்குது. சாதாரணமாகவே விஜய் ஒரு நடிகர், பிரபலமான நடிகர். அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆதரவு இருக்கும் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த கட்சியுமே இல்லை. அதாவது ரசிகர்களோ பொதுமக்களோ, ஆனால் ரசிகர்களும் மக்கள் தான், பொதுமக்களும் மக்கள் தான். இதில் நம்ம பார்க்க வேண்டியது மக்களை தான் பார்க்கணுமே தவிர அந்த ரசிகர்கள் மக்கள் அப்படின்றது தனித்தனியாக பிரித்து பார்த்து சொன்னால் தான் தெளிவு கிடைக்கும். ஒரே வார்த்தை, அவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். அது தெரிலங்க, இறைவனுடைய நிர்ணயம், 2 எழுத்து விதியுடைய நிர்ணயம். இந்த 2 நிர்ணயம். ஏன்னா மனிதர்கள்கிட்ட எதுவுமே இல்லை, மக்கள்கிட்டையும் இதில் எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குது. அதாங்க, அதாவது நான் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க என்னால் சொல்ல முடியாது. உண்மை நிலையில் வந்த பிறகு தான் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா நான் சொல்கிற பதில் உண்மையாக இருக்கணும். அதான் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ எந்த கட்சியும் சொல்ல முடியலைங்க. எல்லாம் அவங்க பிரச்சாரம் நேற்று விரும்பினார், சீமான் பண்ணார், இன்னைக்கு விஜய் வராருந்தீங்க. இப்போ மக்களுடைய மனநிலையை வச்சு சொல்ல முடியல, எதுவும் தெரியாது. பொதுவாகவே இப்போ எல்லாருமே ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேங்க. போட்டி எதுவும் சொல்ல முடியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே இதுவாக இருக்குது. ஏன்னா அது அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க பொறுத்து தான் சொல்ல முடியும். புரியுங்களா? நான் எதுவும் காமனாக சொல்கிறேன். நான் யாருமே எப்படி அது பிரச்சாரம் பண்ணுறாலும் அதை வச்சு ஆக முடியும். சரிங்களா? விஜய்ன்றதுல யார் வந்தாலும் அவங்க பேச்சு திறமை இது வச்சு தான் இருக்குது. ஒரு தலைவர், கட்சி தலைவர்னு போது கொஞ்சம் சில வாலிபர்கள்லாம் கொஞ்சம் போடுவாங்க, சிலவங்க யோசனை பண்ணி போடுவாங்க ஓட்டு.
இப்போ ஆதரவு கொஞ்சம் இருக்கும். வந்தால் தான் தெரியுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு இல்லையா, வந்தால் தான் தெரியும் என்னன்ட்டு, என்ன சொல்கிறாரு, என்ன கோரிக்கை வர்றாரு அப்படின்ட்டு. சரிங்களா? இல்லைங்க, அது பதில் சொல்ல முடியாது. அதுங்க டிஎம்கே பெரிய கட்சி இல்லைங்களா, ஆட்சி அமைக்கலாம் முடியாதுங்க. டிஎம்கே பெரிய பெரிய கட்சிங்க, அது எத்தனை காலமாக இருக்குது. அதனால் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஏதோ வந்து கொஞ்சம் சீட்டு வரலாம், அவ்வளோதான்.